ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டபொம்மன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் இந்தியன் பாலிட்டியிலேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே டிஎன்பிசிலேருந்து ரீசெண்டாக நடத்தப்பட்ட தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ இந்த வீடியோவில் அந்த கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வியிலேருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃப்யூச்சர்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் கேட்டிருக்க இந்த இப்போ ஒரு 10-20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மணி பில்ஸ் கேன் பி டிலேடு பை தி ராஜ்யசபா ஒன்லி ஃபார், அதாவது நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையினால், அதாவது ராஜ்யசபாவில் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 நாள் தான். 14 நாட்கள் நிதி மசோதாவை ராஜ்யசபா தாமதப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஸோ அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ நிதி மசோதா தொடர்பான ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 110 தான் நிதி மசோதா பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. ஸோ குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று அவருடைய பரிந்துரைக்கு பின்னர் தான் நாடாளுமன்றத்தில் இந்த நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ஸோ நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. அடுத்தது, நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமே கிடையாது. நிதி மசோதா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், எது ராஜ்யசபா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு அதை மக்களவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லைனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிடும். அவங்க மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா 14 நாட்களுக்குள் அந்த மசோதா பற்றி அவங்களுடைய ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுக்கல, டிலே பண்ணிக்கிட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சட்டமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். அது இங்கிலீஷில் லோக்சபா ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அவர் லோக்சபா ஸ்பீக்கர் தான் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர். இது ஒரு டைம் டிஎன்பிசியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க 5 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 2வது கொஸ்டினுக்கு போகலாம். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 2005 தான் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நடைமுறைக்கு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்டும் பார்த்துக்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 15 ஜூன் 2005 தான் சரியான ஆன்சர். நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 12, 2005 நடைமுறைக்கு வந்தது அப்போ. அடுத்த இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் ஒப்புதல், அதாவது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் எந்த மசோதாவுமே சட்டமாகாது. ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று தான் எல்லா மசோதாவும் சட்டமாகும். ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எப்போ பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 2005. ஸோ இந்த 3 ஆன்சருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ இயற்றப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்தது, எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது, 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள். Which amendment has made provisions related to நகர்பாலிகாஸ், அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நகர்பாலிகா சார்ந்த சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் நகர்பாலிகா சட்டம்னு சொல்லுவாங்க. தென் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை தான் நகர்பாலிகா சட்டம்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி குரூப் 2ல், குரூப் 4ல், குரூப் 1ல் இந்த 3 இதுலையுமே கேட்ட கொஸ்டின் இது. நகர்பாலிகா என்று அறியப்படும் சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்டவணை நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 12 அட்டவணை நம்மளுக்கு உண்டு. அதில் 12வது அட்டவணையை இந்த சட்ட திருத்தம் மூலம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணும்போது 8 அட்டவணை தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 அட்டவணை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கடைசி அட்டவணை தான் 12th ஷெடியூல். அந்த அட்டவணையை எப்படி இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் இந்த
12வது அட்டவணையை நினச்சிருப்பாங்க. 12வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடும் அட்டவணை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கீழே கொடுத்துருக்கிறேன். பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். 12வது அட்டவணை வந்து நகராட்சியினுடைய அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுற அட்டவணை தான் 12வது அட்டவணை. அந்த நகராட்சிகளினுடைய ஒரு 18 வகையான பணிகளை பற்றி அந்த 12வது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது நம்ம 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நகர்பாலிகா சட்டம் சொல்லுவோம். அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அது எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை நிறைய டைம் திருத்தின சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ அதனால தான் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். நிறைய டைம் எதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இது கூட சேர்த்து கொடுத்துருக்கேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which right has been abolished by the 44th Amendment Act? அதாவது 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 7 வகையான உரிமைகள் இருந்திருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7 வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை. அதில் 6வது பார்த்தீங்கன்னா சொத்துரிமை, 7வது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகான உரிமை. மொத்தம் 7 உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அது 7 உரிமைகள் கொடுத்துருப்பான்னு பார்த்தோம். அதில் சொத்துரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 31 தான் சொத்துரிமை, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இந்த சொத்துரிமையை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 டெலீட் பண்ணியிருப்பாங்க. சொத்துரிமை டெலீட் பண்ணிட்டு இப்போ அந்த சொத்துரிமை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 12 ஆர்டிகிள் 300A இருக்குது. தற்போது வந்து லீகல் ரைட்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு, இப்போது அந்த சொத்துரிமை லீகல் ரைட்ஸாக இருக்குது. ஓகே, இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சொத்துரிமை அரசியல் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படி நீக்கிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நீக்கிருப்பாங்க. ஓகே, 5வது கொஸ்டின் பார்க்கலாம். த ஃபஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் ஆன் லிங்குஸ்டிக் பேசிக்ஸ், அதாவது முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக் ஸ்டேட். ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான். எப்போ பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எப்போ பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1, 1953 தான் வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவானது. இதுக்காக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒருத்தர் தனி ஆந்திர மாநிலம் கேட்டு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை வரும். ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸு மாநிலங்களில் மொழியின் அடிப்படை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸுக்கு வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து அக்டோபர் 1, 1953 வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவாக்கியிருப்பாங்க. அந்த ஆந்திரா எதுலேருந்து பிரிச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகள் மட்டும் அப்படி பிரித்து தனியாக ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The ideals of liberty, equality and fraternity, அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான். வந்து நம்ம ப்ரீஎம்பிளில் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு 3 கீவேர்டு இருக்கும். அது வந்து த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அதனுடைய தூண்டுதலாக தான் அந்த ப்ரீஎம்பிளில் இந்த 3 வார்த்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க. 1789 தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அடுத்தது ஒரு 4 வேர்டு முகவரியில் சேர்த்துருப்பாங்க. அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இந்த 4 வார்த்தையும் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எடுத்து நம்ம முகவரியில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து தான் எடுத்து நம்ம ப்ரீஎம்பிளில் வச்சுருப்பாங்க. அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1717. ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இந்த 4 வார்த்தையும் ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த 3 வார்த்தை பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன், அதாவது அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்.
அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரைவு குழுவை எப்போ ஃபார்ம் பண்ணாமல் எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்து அதுக்கப்புறம் ஒரு 14 நாள் கழித்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிராஃப்டிங் கமிட்டியை. டிராஃப்டிங் கமிட்டியில் இன்னொரு கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 7 மெம்பர்ஸ். நம்ம அம்பேத்கரை சேர்த்து 7 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டியில். ஸோ அதனால தான் நம்ம அம்பேத்கரை வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் அப்படி சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது 61வது சட்ட திருத்தத்தின்படி வாக்குரிக்கும் வயது 21 வயதுலேருந்து 18 குறைக்கப்பட்டது? இப்போ நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வயது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாலும் இப்போ ஓட்டு போடலாம். ஆனால் 1988க்கு முன்னாடி 21 வயது இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் தான் 61வது சட்ட திருத்தம் 1988 21 வயசுலேருந்து குறைச்சி 18 குறைச்சிருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் 1988. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிகிள் 63 அதாவது இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 63 வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை பற்றி பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை குடியரசுத் தலைவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 63. நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 52. ஆர்டிகிள் 52 வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள். ரொம்ப முக்கியம். நிறைய டைம் இது வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டையுமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who set the directive principles of states policy is a novel feature of the Indian Constitution அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கையை வந்து ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பியை அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையினுடைய ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது டிபிஎஸ்பி வந்து எந்த பார்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 தான் வந்து டிபிஎஸ்பி. பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. அந்த டிபிஎஸ்பி ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36 to 51. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு பார்ட் 3ல் அது வந்து 12 to 35 வரும். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. அதில் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 36 to 51. ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டை எந்த நாட்டினுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பில் தான் நம்ம டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டிபிஎஸ்பியை அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகிள் 32 அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 32 என்னது, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அம்பேத்கர். ஸோ ஆர்டிகிள் 31 என்னது, அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை வந்து இப்போ டெலீட் பண்ணிட்டு ஆர்டிகிள் 300 ஏவா இருக்குன்னு பார்த்தோம். ஆர்டிகிள் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஓகே, அடுத்து இது பார்க்கலாம். லோக் அதாலத் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன், அதாவது லோக் அதாலத் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987 தான் லோக் அதாலத் வந்து தோற்றுவித்திருப்பாங்க. இந்த வருஷத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 9, 8, 7. ஸோ ஒவ்வொரு நம்பர் டிகிரி சைடே வருது. ஸோ இதை நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1987 லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ லோக் அதாலத்தை இன்னொரு பேரில் சொல்லுவாங்க. என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு லோக் அதாலத்தை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லோக் அதாலத்தை வந்து எங்கே அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில், அதாவது நம்ம மோடி பிறந்த ஊர் தான் குஜராத். ஸோ இது நல்லா மறக்கவே மறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு லோக் அதாலத்தை வந்து ஃபார்ம் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஃபார்ம் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 14 மார்ச் 1982 தான் வந்து ஃபஸ்ட்டு லோக் அதாலத் வந்து குஜராத்தில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உள்ளடக்கிய பகுதி, அதாவது அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்ட் 3 தான் வந்து பார்ட் 3 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அந்த பார்ட் 3 நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. அதோடைய ஆர்டிகிள் சொல்லுங்க பார்ப்போம். பார்ட் 3யோட ஆர்டிகிள் 12 to 35 வரை பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையுடைய விதிகள் 12 to 35. அந்த பார்ட் 3 எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். ஸோ பார்ட் 4 வந்து எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். பார்ட் 4 என்னது, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தோம். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி ப்ரீஎம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா, ப்ரீஎம்பிள் கான்செப்டையும் நம்ம வந்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1997. இந்த கொஸ்டின் நிறைய டைம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கேட்டிருக்காங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1993. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ பார்த்தீங்கன்னா 1997. அதாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் சொல்லுவாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம், ரெண்டு இயர்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்டு அட் த ஏஜ், அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது. நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது எதுன்னு பார்த்தீங்கன்னா 62 வயது வரைக்கும் அவங்க வந்து பணியில் இருக்கலாம். 62 வயதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓய்வு பெற்றுவாங்க. அப்போது இது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது தான் 62. ஸோ அப்போ உச்ச நீதிமன்ற, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய ஓய்வு பெறும் வயது வரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா 65. ஸோ அதான் சைடில் கொடுத்துருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எந்த குழு மத்திய லஞ்ச ஒழிப்பு குழு, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க, தமிழில் மத்திய லஞ்ச ஒழிப்பு குழுன்னு சொல்லுவாங்க, இல்லை மத்திய கண்காணிப்பு ஆணையம்னு சொல்லுவாங்க. ஸோ அது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் உருவாக பரிந்துரை செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு. ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சந்தானம் குழு தான் மத்திய லஞ்ச ஒழிப்பு குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ண குழுவே அந்த சந்தானம் குழு தான். ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1964 தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இன்னும் 2 கமிட்டி இருக்குது பாருங்கள். ராஜமன்னார் குழு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1969 ராஜமன்னார் குழுவை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ராஜமன்னார் குழுவை எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய மாநில அரசுடைய உறவுகள் குறித்து ஆராய ராஜமன்னார் குழுவை ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னா ரிலேஷன் பிட்வீன்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதாவது மத்திய மாநில அரசுடைய உறவுகள் குறித்து ஆராயறதுக்கு தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1969 நம்ம தமிழக அரசு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1983 சர்க்காரியா குழுவை ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதே காரணம் தான், மத்திய மாநில அரசுடைய உறவுகள் குறித்து ஆராய தான் இந்திரா காந்தி அவங்க வந்து 1983 சர்க்காரியா குழுவை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதையும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.